தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/11/2016 செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 3:38 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கந்தப்பெருமானை வழிபட்டு கவலைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். வடிவேலனை வழிபட்டு வளர்ச்சிகளையெல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு குமரக்கடவுளை வழிபட்டு குறைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். ஆறுமுகப்பெருமானை வழிபட்டு ஆனந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கலியுகத்தில் நம்ம ஒரு முறை தெய்வத்தின் பேரை சொன்னால் கூட நமக்கு பலன் கிடைக்குமா? ஒரு முறை நாரதர் என்ன சொன்னார்? மகாவிஷ்ணுவிட போனார். நாராயணா நாராயணான்னு அதிகம் சொல்லிக்கிட்டே இருக்கவர் நாரதர். நாக்கை ரதமாக கொண்டதுனாலே அவருக்கு நாரதர் என்று பெயர். அவர் என்ன சொன்னார்? நான் தானே உங்கள் பேரை அதிகமாக சொல்கிறேன். கீழே பூலோகத்தில் பாருங்கள், யாருமே ரொம்ப உங்கள் பேரை சொல்கிறதில்ல. குறிப்பாக இந்த விவசாயி ஒருத்தரை பார்த்து சொன்னார், பூலோகத்தை பார்த்து, இந்த விவசாயி எல்லாம் உங்களை ஒரு நாளைக்கு 2 முறை தானே நினைக்கிறாரு, அதனால் நான் தான் கூடுதலாக நினைக்கிறேன், நான் தான் உங்கள் பக்தன், அதிகமாக பக்தி கொள்பவன்னு சொன்னார். உடனே இவர் மகாவிஷ்ணு கீழே பார்க்குறாரு. இந்த விவசாயி காலையில் எழுந்திரிச்ச உடனே நாராயணா நாராயணா நாராயணான்னு 3 தடவை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கலப்பை எடுத்துக்கின்னு உழுக போயிடுறாரு. உழுது முடிச்சு வர்றாரு, சாப்பிட்றாரு, வேர்க்குது, திரும்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் உள்ள கடமைகளை செய்கிறாரு, மனைவிக்கு வேண்டியெல்லாம் செய்கிறாரு. திரும்ப மறுபடியும் வயலுக்கு போகிறாரு, வயல் வரப்பெல்லாம் பார்க்குறாரு. மதியானம் அங்கேயே கஞ்சி சாப்பிட்றாரு. திரும்ப சாயந்தரம் வர்றாரு, எல்லாம் முடித்து களைப்பாக வந்துடுது. ஏற்றத்துக்கு ஏற்றம் இறைக்கிறாரு, நீர் இறைக்கிறாரு. திரும்ப படுக்கிற போது மீண்டும் 3 முறை ராத்திரி ஒரு 10 மணிக்கு நாராயணா 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 அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு விஷ்ணு சொல்கிறாரு, ஆமாம், அவர் 6 முறை உச்சரிக்கிறாரு, நீயோ 100 முறை உச்சரிக்கிற அப்படின்னாரு. சொல்லிவிட்டு இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அவர் 6 முறை உச்சரிக்கிறாரு. நீ அதிகமாக சொல்கிறதா சொல்கிற, உனக்கு ஒரு தேர்வு வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு விஷ்ணு என்ன பண்ணார்? நாரதர் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தார். ஒரு சின்ன கிண்ணத்தில் இறம்ப எண்ணெய் இருக்குது. ஒரு சின்ன பொடி கிண்ணம், அதில் இறம்ப எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை தூக்கிட்டு நீ இன்றைக்கி பூலோகத்தை ஒரு ரவுண்டு சுற்றி வா, சுற்றி வந்துட்டு எங்கட வா சாயந்தரம் அப்படிங்கிறார். இந்த எண்ணெய் தழும்பக்கூடாது, கீழே உன்னுடைய கையில் ஊற்றக்கூடாது, தரையிலையும் ஊற்றக்கூடாதுங்கிறார். அது சின்ன பொடி கிண்ணம். அந்த கிண்ணம் இறம்ப அப்படி எண்ணெய் அப்படி மகுந்துருக்கு, கீழே வடிஞ்சிடும், கொஞ்சம் அசைச்சாலும் வடிஞ்சிடும். இவர் அதை கொண்டுக்கிட்டே அப்படி வர்றாரு. மேலோகத்துலேருந்து கீழே பூலோகத்துக்கு வர்றாரு. பூலோகத்தையெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றுறாரு. சுற்றுற போதெல்லாம் இவருடைய கவனமெல்லாம் அந்த எண்ணெயில் இருக்குது. புறப்படுற போது நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறார் 3 தரம். வாங்கிட்டு இவர் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிறாரு. இந்த கையில் சிப்பிளா கட்டை மாதிரி வச்சுருப்பாரு. அதை அடிச்சுக்கின்னு நாராயணன்னு சொல்லணும்னு நினைப்பார். ஆனால் அப்படி வேகமாக கையை ஆட்டினார் அப்படின்னா இந்த எண்ணெய் கீழே வடிஞ்சிடும், கையில் வடிஞ்சிடும். அதனால் இந்த எண்ணெயிலேயே கவனம் இருந்துச்சு. முழுமையாக முடித்து சாயந்தரம் திரும்ப முடித்து ராத்திரிக்கு மகாவிஷ்ணு பக்கத்தில் வந்தார். மகாவிஷ்ணு பக்கத்தில் இந்த எண்ணெயை நான் சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன், அப்படியே கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படி அசையாமல் வச்சுருக்கேன்னாரு. அப்போ அவர் கேட்டார், அந்த எண்ணெயை பார்த்துட்டு, நல்லா கரெக்டாக கொண்டு வந்துட்டேன், எண்ணெய் சரியாக இருக்குது, நீ என்னை எத்தனை தடவை உச்சரித்தா நாராயணான்னு சொல்லி அப்படின்னாரு. இங்கே 3 முறை உச்சரித்தது தான் உங்களை, அதுக்கப்புறம் நான் பூலோகத்துக்கு போகிற போது உங்களை உச்சரிக்க முடியலை, உங்கள் பேரை சொல்ல முடியலை. காரணம் என்னுடைய கவனமெல்லாம் இந்த எண்ணெயில் தான் இருந்துச்சு. என்ன சிந்திருமோ, நீங்கள் சிந்தாமல் கொண்டு வர சொல்லியிருக்கீங்களே மகாபிரபு, ஆகையினால நான் அதிலேயே கவனம் செலுத்தணும்னாரு. அப்போ விஷ்ணு சொன்னார், ஒரு சாதாரண எண்ணெயை நீ கையில் வைத்து கொண்டு போகிற போதே என்னுடைய பேரை நீ 3 முறைக்கு மேலே உச்சரிக்க மறந்துட்ட, மறக்கலை, உன்னால் சொல்ல இயலலை. ஆனால் இந்த விவசாயி இவ்வளவு வேலைப்படவுக்கு மத்தியில் காலையில் எழுந்து உழுது அதற்குள்ள கலப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே வேண்டிய வேலைகளை எல்லாம் பார்த்து தண்ணீர் இறைச்சி திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தயார் பண்ணி பிள்ளைகளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சு திரும்ப மதிய நேரத்துக்கும் ரெஸ்ட் எடுக்காமல் திரும்ப இரவு படுக்கிற வரைக்கும் அவர் வேலை பார்த்துட்டு வந்த பிறகு மறுபடியும் 3 முறை என்னை நினைக்கிறாரு. இதில் அவர் உயர்ந்தவரா நீ உயர்ந்தவரான்னு நீனே தீர்மானிச்சுக்கிட்டார். வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் இறைவனை உச்சரித்தால் அதற்கு மிகுந்த பலன் கிடைக்குமா? ஆகையினாலே இந்த கலியுகத்திலே நீங்கள் இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் கார்த்திகை வந்தால் எழுந்தவுடனே முருகா முருகா என்று 3 முறை, படுக்கும் பொழுது 3 முறை, 6 முறை உச்சரித்தால் கூட ஆறுமுகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இறை நாமத்தையாவது நீங்கள் பாடல் சொல்ல முடியாவிட்டாலும், பயணம் செய்ய முடியாவிட்டாலும், வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இறை நாமத்தை உச்சரித்தால் இந்த கலியுகத்தில் நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டிவிட்டு இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகளால் இடர்பாடுகள் ஏற்படும் நாள். இன்றைக்கு எளிதில் செய்யக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாக முடியலாம். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அல்லல்கள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள் சிலவற்றை சந்திக்கப் போகின்றீர்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துடன் பணிபுரியும் நாள். உடன் இருப்பவர்களின் உதவியும் கிடைக்கும். உத்தியோக முன்னேற்றமும் உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். புதனின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். சுக்கிரனின் பார்வை இருப்பதனாலே நீங்கள் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட அலைச்சலுக்கேற்ற விதத்திலே ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்தவர்களை விமர்சிப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தனாதிபதியாக இருக்கும் சந்திரன் 12இல். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயம் ஆகாமல் இருக்க குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கும் நாள். நாட்டுப்பற்றி மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளிலே வெற்றி உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் மாலை நேரத்தில் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊர் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இந்த இடத்தில் இருக்கலாமா இல்லை வேறு ஊருக்கு மாறலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். ஆரோக்கிய தொல்லை ஓரளவு குறையும் என்றாலும் கூட இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இன்றைக்கும் உண்டு. உடல்நலத்திலே அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ராகு பலத்தால் யோகங்கள் ஏற்பட்டு பணவரவு திருப்தியாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். வந்த ஒப்பந்தங்கள் விட்டு போகிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். பயணத்தில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு திடீர் பயணங்கள் உருவாகலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பணியாளர்களாலும் தொல்லை ஏற்படும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். சொத்து விற்பனையால் நீங்கள் ஏதேனும் ஒன்றை இழக்க நேரிடலாம். அதே நேரத்தில் சூரிய பலம் குறைவாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இன்றைக்கு வழிபாடுகள் தான் உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். வரவேண்டிய வாக்கியங்கள் வசூலாகும். செவ்வாய் 2இல் இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் 9இலே ராகு. பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் என்று சொல்வார்கள். 5க்கு அதிபதியான செவ்வாய் உச்சம். 9இல் ராகு இருப்பதால் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்கால திட்டங்களை எளிதில் நிறைவேற்றிக் கொள்கின்ற நாள். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். உறவினர்களின் வருகை உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். கட்டிய வீட்டில் குடிபுகலாமா இல்லை வாடகை வீட்டில் இருக்கலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திக்க நேரிடும். மாலை நேரத்தில் வருகிற பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அகலும் நாள். உற்றார் உறவினர்களோடு ஏற்பட்ட பகை மாறும். உதவிக்கரம் விட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடும். வாகன பழுதுகளை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கிறது. நட்பை பகையாக்கி கொண்டிருந்தால் அது மீண்டும் உங்களுக்கு நட்பாகலாம். நல்லவர்களின் சிநேகம் கூடுதலாக கிடைக்கும். நாடு மாற்ற சிந்தனைகள் நல்ல முறையிலே வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கலாம். விரயங்களை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வரவும் வந்து சேரப்போகின்றது. பாதியில் இந்த பணிகள் அனைத்தும் தொடரும். இந்த நாள் இனிய நாள். மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ள நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.